ஜெர்மனில இப்ப தீபக் ஒருத்தர மீட் பண்ண போறோம். இவர் ஜெர்மனிக்கு எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ நமக்கு சொல்ல போறாரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஜெர்மனிக்கு எம்பிஏ பண்ண வந்தேன். ஏப்ரல் 1 அப்படி இங்க வந்து லேண்ட் ஆனேன். வந்து ஐயோ இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அங்க வந்து முடிச்சேன். இப்போ வேலை தேட போயின்னு இருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டேன். எல்ஸ் ஒன்றும் பிரச்சனை இருந்தில்ல. பட் ஏபிஎஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச். நீங்களும் இருந்தீங்க இல்லையா? நீங்க நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இப்பெல்லாம் ஏபிஎஸ் அப்ளை பண்ணா 1.5 months எல்லாம் கொடுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெர்மனி சூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஆக்சுவலா வேற கண்ட்ரிஸ் தான் பார்த்துன்னு இருந்தேன். ஓகே, நம்ம பட்ஜெட்குள்ள ஜெர்மனி வருது, பிளஸ் அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பார்த்து அப்போ சரி ஓகேன்ட்டு அப்படி டிசைட் பண்ணிடுவேன். ஜெர்மனிக்குள்ள வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிளிங் எல்லாம் பாத்தீங்க தீபக்? ஃபர்ஸ்ட் வந்து வீடு கிடைக்கிறது ஒரு பெரிய அகாமடேஷன் தான் பெரிய இஷ்யூ. நான் வந்து தேடும் போது ரொம்ப ஸ்கேம்ஸ்டர்ஸ் அவங்க கால்ஸ் தான் வரும். எனக்கு மெஜாரிட்டி ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அவங்கள வச்சு அப்படி இப்படி பேசி கொஞ்சம் அகாமடேஷன் ஒன்று அரேஞ்ச் ஆச்சு. இந்தியால இருக்கும் போதே இங்க வந்து வீடு தேடணும்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. இங்க வந்து ஒரு அளவுல தேடலாம். ஏன்னா பிசிக்கலா நீங்க லொகேஷனை போய் விசிட் பண்ணலாம். பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. அந்த வீடியோவும் பாருங்க. கண்டிப்பா. ஓகே, ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே டிலே ஸ்லோ பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்லோ. ஆன்மல்டும் நான் அப்பாயின்மெண்ட் எப்படியோ சீக்கிரம் கிடைச்சது. அப்பாயின்மெண்ட் எடுத்து எனக்கு டாக்ஸ் ஐடி, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அதெல்லாம் வரதுக்கே 1 month. 1 month போயிடுச்சு. 1 month. ஸோ 1 month 1 lakh காலி. 1 monthக்கு 1 lakh காலி. பேங்க் அக்கௌண்ட் அது ஒரு ப்ராசஸ். அது ஒரு இன்னொரு தள்ளின ப்ராசஸ். ஏன்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம இந்தியால எல்லாம் நேரா உள்ள போகணுமா, பேங்க் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இமெயில் எழுதி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்புறமா தான் உங்களுக்கு ஓகே இன்னைக்கு வா நாங்க உனக்கு அக்கௌண்ட் கொடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா தான் நீங்க போக முடியும். இல்லைன்னா கஷ்டம், கேன்சல். இல்லைன்னா வேற பேங்க் தேடணும். உங்களுக்கு ஆன்மல்டுங்க, எஸ்எஸ்என் நம்பர், டாக்ஸ் ஐடி இதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியா ப்ராசஸ் வந்து சீக்கிரம். ஜெர்மனி வந்து நீங்க எப்படி பார்ட் டைம் பிடிச்சீங்க? ஜாப் வந்து இங்க ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு நான் வந்தப்போ. இப்போ அது இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஜாப் தேடணும்னா இன்டர்நெட், மொபைல் இதெல்லாம் ஃபீல்டுக்கு போய் இறங்கணும். ரோடுக்கு இறங்கி ஒரு கடியா போய் தேடின்னு வந்தா வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த பார்ட் டைம் ஜாபோட சம்பளத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதுல இனிஷியல் அதான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க சர்வை பண்ணலாம். பிளாக் அக்கௌண்ட் இருக்கும். பிளஸ் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இந்தியால இருக்கிற மாதிரி ராயலா இருக்கணும்ட்டு இங்க செலவு பண்ணீங்கன்னா கஷ்டம். 6 மாசத்துலயே காலி ஆயிட்டு கொண்டு போட்டுருந்தா உட்கார உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளவு மணி நேரம் வேலை பாத்தீங்க பார்ட் டைம் ஜாப்? இருக்கிறது வந்து 20 hours நீங்க வேலை செய்யலாம் பர் வீக். ஸோ டோட்டலா மந்த்லி 80 hours நீங்க எலிஜிபிள் ஒர்க் பண்ணலாம். லிங்க்ல வேலை செய்யணும். அவங்க வந்து உங்களுக்கு 12 hours கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க. சில மாசங்கள் மட்டும் உங்களுக்கு 20 hour கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்கன்னா வேலை கொடுப்பாங்க. விண்டர்ல வந்து ஃபிளிங்க் அந்த மாதிரி கிராசரி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய வேலை வந்துடும். சம்மர்ல கொஞ்சம் கஷ்டம். போயிட்டு இருந்தா ஃபிளிங்க்லயே கண்டினியூ பண்ணிட்டேன். அப்படியே பிடிச்சிக்கினேன். ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் ஃபிளிங்க்லயே முடிச்சிட்டேன். தேடுறதுல வந்து இங்க நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப. சில ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல போனா நினைப்போம் பெரிய கம்பெனி, இந்த கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்கு இங்க கிடைச்சிருவான்ட்டு. அது வந்து ஒண்ணுமே இல்லை இங்க. அப்புறம் செகண்ட் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். உங்களோட இந்த பைத்தான் அது இது எல்லாம். தேர்ட் வந்து நீங்க எப்படி உங்க ரெஸ்யூம்ல போர்ட்ரே பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 days ரிஜெக்ஷன் இமெயில் எல்லாம் பார்த்தா பேஜாராகும். இப்ப டெய்லி ரிஜெக்ஷன் இமெயில் வரலன்னா அன்னைக்கு நாள் முடியல, கம்ப்ளீட் ஆகலான்ட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு பழகிடும். இந்தியால இருந்து ஸ்டூடெண்டா வரவங்களும் சரி, சான்சன் கார்டில் வரவங்களும் சரி, அவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசுவோம். ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இங்க ஈஸி வேலை கிடைக்கிறது. அதை வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஸ்டூடெண்ட்ஸா வரவங்களுக்கு ஒண்ணு வந்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு B2 லெவல் கத்துட்டு வந்துருங்க. இல்ல இங்க வந்துதான் நான் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன்னாக்கா டோன்ட் டேக் எனி ரிஸ்க். 2 years above கோர்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து டைம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும், இவ்வளவுதான் வந்து ஜெனரல் டேர்ம். பட் இங்க இன்டர்னலி நிறைய இருக்கு. நம்ம படிக்கணும்னா படிக்கிற டைம்ல அசைன்மெண்ட், எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும், கிளாஸும் அட்டென்ட் பண்ணணும். இது 3 படிக்கிறதுக்கே போயிடும். நீங்க சமைக்கணும், வேற உங்களோட ஓன் ஒர்க்கு நிறைய பாத்துக்கணும். அது வந்து செகண்ட்.
அப்ப லாங்குவேஜ் கிளாஸுக்கு போனீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டா அதுக்கு ஒரு நேரம் எடுத்து வைக்கணும், மணி படிக்கணும். மணி பிஸியாவே இருக்கும். மறுபடியும் அதுவும் படிக்கணும் இல்லையா? 24 hours இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாது. பிஸியாவே இருக்கு. ஜெர்மனி ஒர்த் இல்லையா? கிடைக்கிற அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் தெரியாது. ஜான்சன் காட்டை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? காட்டுன்ட்டு நீங்க இந்தியால இருந்து இங்க வரீங்க. இந்தியா ரீசெண்டா தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு இந்த ஆப்ஷன். பட் வேற கண்ட்ரீஸ்ல இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு வேற சைனா அதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியால வந்து ஜாப் சீக்கர் விசான்னு கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஜாப் சீக்கர் விசால வந்து நீங்க 6 months கொடுப்பாங்க. 6 months வந்து நீங்க ஃபுல் டைம் வேலை பாத்துக்கலாம். சான்ஸ் கார்டுல வந்து உங்களுக்கு சேம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் 20 hours தான் நீங்க வேலை செய்ய முடியும். ஜெர்மனியோட கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்ட்டு இங்க லிங்க்ல போடுறோம் நாங்க. அதை வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, செக் பண்ணிட்டு எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கின்னு வாங்க. நன்றி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட வந்து தீபக் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து நல்லபடியா ஜெர்மனி அமையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.